ஓகே, இப்போ எங்கேருந்து சொல்கிறது? ஸ்கூல்லேருந்தே சொல்லலாம். ஸோ சுனில்குமார் அண்ட் ஸ்னேகாஞ்சலி இந்த ஸ்டோரி வந்துட்டு ஸ்டார்டட் ஃப்ரம் 2017. ஒரு ஃபைன் ஃபெப்ரவரி மந்தில் ஃபெப்ரவரி 17 அப்போது சுனில்குமார் அண்ட் ஸ்னேகாஞ்சலி வந்துட்டு ஒரு வாலிபால் கிரவுண்டா, அது என்ன கிரவுண்டு? பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு கீழே ஒரு ஈவினிங் 4:30 போல் சுனில் வந்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போ ஆக்சுவலி யூஆர் ஸ்டடிங் கிரேட் 12. அந்த அன்றைக்கி வந்து அவங்களுக்கு பப்ளிக் ப்ராக்டிக்கல். நான் வந்து அப்போது 11th படிச்சுட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன், ஐ வில் பி த பெஸ்ட் பர்சன் ஃபார் யூ, யூ டேக் யர் ஓன் டைம், எனக்கு டைம் எடுத்துட்டு பொறுமையாக சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் என்னோட அம்மா வந்து யார் அப்படின்னா அவங்களோட சயின்ஸ் டீச்சர். போய் வீட்டில் போய் யார்கிட்டையும் சொல்லிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு சொல்லிட்டேன் இந்த மாதிரி. அந்த கொடைக்கானல் ட்ரிப்பில் தான் 2 பேருமே பேச ஆரம்பித்தோம். அண்டு ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து பார்த்து பிடிச்சு பேசி வந்த லவ் கிடையாது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளை லவ். பார்த்த உடனே பிடிச்சது. சுனில் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்க. காதல் என் காதலே புதிதாய் பிறந்தே, காலம் பொற்காலமே மெதுவாய் புரிந்தே. ஏப்ரல் 30, ஆமாம், ஏப்ரல் 30 அப்போது லவ் 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அப்படியே போச்சு. ஆனால் நாங்கள் 2 பேர் லவ் பண்ண அந்த ஸ்டார்டிங் பீரியடே 2 பேத்துக்கு ஒரு கைண்ட் ஆஃப் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆகிடுச்சு. காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூர் போயிட்டாங்க, நான் ஈரோடில். அப்போ நான் 12th, அவங்க காலேஜ் ஆகிடுச்சு. ஸோ டைமே இருக்காது பேசுகிறதுக்கு. என்ன ஒரு நல்ல விஷயம், நான் இப்போவுமே ஸ்டில் ஐ ஃபீல் ப்ரவுட் அபவுட் தட் அப்படின்னா, ஈவன் தோ வி ஆர் அ கிட், அந்த டைமில் எங்களுக்கு மேபி மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம். நம்ம லவ் பண்ணுறோம், கரெக்டாக தான் பண்ணுறோமா அதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வி ஹேண்டில்ட் இட் ஸோ குட். ஏன்னா வந்துட்டு எனக்கு எக்ஸாம் வரும்போது ஹில் பி டெல்லிங் மீ, எக்ஸாம் வருது, இல்லை நீ படி, நாளை பின்ன மார்க் குறைஞ்சிச்சுன்னா அப்புறம் என்னை தான் சொல்லுவாங்க வீட்டில் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு நானும் அஞ்சலியும் வந்து ப்ரீகேஜிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அஞ்சலி என்கிட்ட எந்த விஷயமுமே மறைச்சது கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் மறைச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவளும் சுனிலாவும் லவ் பண்ணதை மட்டும்தான் என்கிட்ட இருந்து மறைச்சா. சரி, என்னதான் மறைச்சாலும் இந்த வருஷம் வந்ததுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நம்ம எல்லாரும். வாழ்த்துக்கள்.
சரி, நான் ஹரி நம்பர் அனுப்பிச்சு விட்றேன், நீ அவனுக்கு கூப்பிட வந்துடும். உனக்கு கபோர்டுக்குள்ளே இன்னொரு சாவி இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துடு. சரி. இந்த மணி வருவான், மணி கொடுத்துரு. டைம் வரலையாம்மா? ஆமாம், அப்போ ஆக்சுவலாக ரொம்ப கேவலமாக இருப்பேன். அந்த ஃபோட்டோலாம் பார்த்தோம்னா அப்படி டபுள் பிளேட் போட்டுட்டு டெய்லிலாம் ஹேர் வாஷ் பண்ண மாட்டோம், ஒரு மொக்க யூனிஃபார்மில் மொக்க லுக்கில் அப்படி இருந்து அது இப்போவும் நான் அதை யோசிப்பேன். அது ஆக்சுவலி எனக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட்டு. சுனில் வந்துட்டு கண்டிப்பாக என்ன ஆனாலும் நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டாங்க. ஏன் போயிட மாட்டாங்க அப்படின்னா, ஹீ லவ்டு மீ, ப்ரப்போஸ் மீ வென் ஐ வாஸ் இன் மை ஸ்கூல் யூனிஃபார்மில் லவ் பண்ண பையன் எப்படி என்னை விட்டுட்டு போவான் அப்படி சொல்லி ஒரு பெரிய ட்ரஸ்ட்டு. இப்படி இருக்கிறப்ப கையில் தூக்கி வச்சு இருந்த பொண்ணு இப்போ ஒரு என்டையர் ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஹேண்டில் பண்ண போகிறா அப்படின்றப்ப ஹியர் ஐம் சிட்டிங் ஆஸ் அ ப்ரவுட் சிஸ்டர். அவள் ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கா. ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவளை வந்து ஆஸ் அ ஃப்ரெண்ட்லி பாண்ட் அப்படி தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இப்போ அவள் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹேண்டில் பண்ண போகிறா அப்படின்றப்ப ப்ரௌடாகவும் இருக்குது. அதே சமயம் அவள் லைஃப் ஹாப்பியாக போகணும் அப்படின்ற அந்த ஒரு பயம் கலந்த அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. இதயா நீ காதல் விதையா, உன் மனம் எழதிடும் கதை கதையா, யாரே நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட இடன் மேக் மீ டு ரெக்ரெட் தட் ஐ சோசன். நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன், நான் இப்போ நான் போய் லவ் பண்ணிட்டோமேனு ஒரு நாள் கூட ரெக்ரெட் பண்ண மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாது. எவ்வளோ பெரிய சண்டைலாம் வந்திருக்கு, கண்டிப்பாக வந்திருக்கும். சண்டை வந்தப்போ நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அந்த ஒரு கண்ட்ரோல், அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், அந்த லைனை வந்து தாண்டவே மாட்டாங்க. என்ன ஆனாலும் பேசும்போது அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக இருக்கும். I always feel like I am with a gentleman. மாப்பிள்ளைக்கு முன்னாடி வந்துட்டு he is my cousin. ஓ அத்தை பையன்தான். திடீர்னு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஆமாம், எனக்குமே வந்து ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் வந்து வீட்டில் கொஞ்சம் டெரரான மாப்பிள்ளையே என்கிட்ட இருப்பான், ஆனால் பாசக்காரன். அது வேணும் ஒன்று உருட்டி விட்டுட்டான். நிஜமாலுமே தான். நாங்கள் ஒரு நரி கூட்டமாக இருந்தோம், நடுவில் ஒரு மான்குட்டியை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். விழிகளில் உன்னை பார்க்கும் நேரம் ஒரு விதமா
that one person who is going to complete my family photo. Amma, Appa, Akka, Mama, Nana, Sunil. Sunil Kumar, my husband, he is completing my family photo now. So I'm so happy that I married him. அவ்வளோதான், அதுக்கு மேலே என்ன பேச தெரியல.